கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியே கர்த்தருடைய செயல்களை நீ அறியாய். பிரசன்ஸ் ஆஃப் காட்ன்றது என்னன்னா, நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுதான், நீங்க கொண்டு வரதே கிடையாது. ஊழியக்காரன் யார் அப்படின்னா, அப்படியே பிரசன்ஸை கொண்டு வந்துட்டார் சார். கொண்டெல்லாம் வரல, பிரசன்ஸை கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச உடனே அது என்ன ஆயிருது? ரிவீல் ஆயிருது. கண்டுபிடிச்ச உடனே ரிவீல் ஆயிருது. அப்ப நீங்க கூட கடவுளுடைய வார்த்தையை எல்லா உணர்ச்சிக்கு மேலாக வையுங்கள். ஆமா, உணர்ச்சிக்கு மேல வைங்க. சில நேரம் சூரியன் வந்து உதிச்சது கூட அது தெரியல, மேகம் மறைச்சிருக்கு, மழை மேகமா இருக்கு, பார்க்க காலையில் 6 மணி மாதிரி இருக்கு, ஆனால் 9 மணி. ஆனால் வாட்சை பார்க்கும்போது 9 மணின்னு காட்டுது. இப்போ உங்க மனசு சொல்றதை நம்புவீங்களா, வாட்ச் சொல்றதை நம்புவீங்களா? அப்போ வாட்ச் சொல்றதை நம்புங்க, உங்க மனசு சொல்றத நம்பாதீங்க. மனசு உங்களை பாவின்னு தான் சொல்லும், வாட்ச் சொல்லுது நீ நீதிமான். அப்போ மணி வந்து 9ன்னு காமிச்சா பார்க்கறதுக்கு 7 மாதிரி இருந்தாலும் அது 9ஆ தான் இருக்கணும், அது 10 மணியா தான் இருக்கணும். நான் வாட்ச் 10ன்னு காட்டுதுல. அப்ப உங்க மனசு உங்களை பாவி மாதிரி காட்டினாலும் பைபிள் உங்களை நீதிமான் சொல்லிருச்சுன்னா நீங்க நீதிமானாத்தான் இருக்கணும். நீங்க நீதிமானாத்தான் இருக்கணும். ஒருவேளை உங்களால் அது உணர முடியல, அவ்வளவுதான். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க 2 வகை. ஒன்று தாங்கள் யார் என்பதை கண்டுபிடித்தவர்கள், இன்னொன்று தாங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்காதவர்கள். தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே அப்படின்னார். அப்ப தேவன் சுத்தமாக்கிட்டாராம். உங்களை என்ன இல்ல, முழு உலகத்தை சுத்தமாக்கிட்டாராம். இப்ப என்ன காஸ்பல்னா, நீ சுத்தமாயிட்டேன்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் காஸ்பல். புரியுதா? நீ மனம் திருந்தினா நீ சுத்தம் ஆயிடுவ கிடையாது, நீ சுத்தம் ஆயிட்ட. பேதுரு சொன்னா இல்ல அசுத்தம், அது சுத்தம். எப்பொழுது முடிந்தது நான் சொன்னேனோ அப்பவே சுத்தமாயிட்டான். அந்த சுத்தமானதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கும் போது அவன் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கைக்கு திறக்கப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நைட்டெல்லாம் நீங்க உருண்டு எண்ணெயை தேய்ச்சி உருண்டாலும் இல்ல அமைதியா தூங்கி எந்திரிச்சாலும் நாளைக்கு அவர் திட்டமிட்டிருக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்லுங்க. சோ உங்க வாழ்க்கை வந்து ஃபுல் ஆஃப் என்னது, சர்ப்ரைசஸ், நாட் ஷாக்கிங்ஸ். காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்தோம், சிலர் வாழ்க்கையில் எப்பவுமே ஷாக்குக்கே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஷாக் அப்சர்வர்ஸ் மாதிரி. சிலர் சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கிறவங்க டெட் பாடி முன்னாடி நின்னா கூட ஏதாவது தேவன் செய்வாரோ என்கிற சர்ப்ரைஸிங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷாக்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் நல்ல ஹெல்த்தியா இருந்தா கூட இருக்கிற நின்றுகிட்டே இருக்க மாதிரி செத்துருவானவன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷாக் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு வாழ்க்கையில ஃபுல்லா ஷாக்காக தான் நடக்கும். சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கிற ஆட்கள் வாழ்க்கையில எல்லாம் சர்ப்ரைஸா நடக்கும். யோபு ஒரு ஷாக்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஆளு. என் பிள்ளைகள்லாம் செத்துருங்களோ, ஒருவேளை திடீர்னு வீடு இடிஞ்சிருமோ, இல்ல ஒருவேளை மேல இருக்க ஃபேன் கலந்து டம்முன்னு மண்டையில் விழுந்துருமோ. அப்ப நல்லா இருக்கிறத கூட இந்த ஷாக்கிங் மென்டாலிட்டி அப்படியே பார்த்தா என்ன நடக்க போகுதோ, காலை எந்திரிக்கும் போது இப்படிதான் எந்திரிப்பாங்க. பிள்ளைகள் திடீர்னு வந்து எவனையாச்சும் கூட்டிட்டு வந்து இவனை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிருமோ, இப்படியே எதிர்பார்க்கிறாங்கல்ல. இவங்களுக்காக அது நடக்கும். அந்த பிள்ளைகளோட லைஃப்ல வந்து அப்படி ஒரு டிசைனே கிடையாது. ஆனா இவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாமல் நடந்துரும். ஆனா நம்ம பையன் அவன் கன் மாதிரி இருப்பான். அவன் பாரு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கூட்டு வந்து எத்தனை ஸ்டேஜ்ல இவங்க அப்பான்னு சொல்லி நான் போய் நிக்க போறேனோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும். யோபு ஷாக்கா எதிர்பார்த்தான், ஷாக்கா நடந்தது. நான் அஞ்சினது, கான்ஸ்டன்ட்லி ஃபியர்ட், நான் தொடர்ந்து பயந்துகிட்டே இருந்தது எனக்கு நடந்துருச்சுன்னா. அதனால எப்பவுமே எதிர்மறையானதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அதான் நடக்கும். இப்படி பேருமோ அப்படி பேருமோ, நடுத்தருக்கு வந்துருமோ, நடுத்தரு நாராயணன் நம்ம பேரை மாத்திருவாயிலோ, தெருவில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருமோ, ரோட்டுக்கு வந்துருவோமோ. நேசர் அசிங்கமா யோசிக்கிறேன், இதை விட அசிங்கமா நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்க. அதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இன்னைக்கு என்ன காத்திருக்கோ, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. அதை எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்க? ஒரு நாள் பிறப்பதை அறியாயேன். தமிழ் தெரியாதவங்களாக தான் பிரசங்கம் பண்ணிருக்காங்க போல, என்னன்னு தெரியல. ஒரு நாள் பிறப்பதை அறியாயேன்னு சொல்லி நாளைக்கு பிறக்கிறதே உனக்கு தெரியாத, செத்து போனாலும் போயிடான்னு பிரசங்கம் பண்ணிட்டாங்க.
நானும் சின்ன வயசுல இருந்து பிறப்பதை அறியாய் பிறப்ப எங்க தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி வாசித்திருந்தேன், ஒழுங்கா வாசித்திருப்பேன். ஆனா எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி வாசித்தேன், பிறப்பதை அறியா. ஆமாண்ணா, ஒரு நாள் பிறப்பதை, ஒரு நாள் திடீர்னு கர்த்தர் சொன்ன, நில்லு, தமிழ் தெரியுமா தெரியாதுன்னாரு. தெரியும் ஆண்டவர். என்ன பிறப்பதை அறியாய் பிறப்பிப்பதை அறியாய். பிறப்பிப்பதை, ஆமா, ஒரு நாள் உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் பிறப்பிக்குதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. ஆமே, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாக்கும் உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியே கர்த்தருடைய செயல்களை நீ அறியாய்.